மத்தொன்னும் வேண்டா மனமே மதிலரங்கர் கத்தினம் மேய்த்த கடலனக்கீழ் உத்த திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்புடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு. பாயுநீரரங்கந்தனுள் பாம்பனை பள்ளி கொண்ட பாயுநீரரங்கந்தனுள் பாம்பனை பள்ளி கொண்ட பாயுநீரரங்கந்தனுள் பாம்பனை பள்ளி கொண்ட மயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோளும் பாயுநீரரங்கந்தனுள் பாம்பனை பள்ளி கொண்ட மயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோளும் தூயதாமரை கண்களோ துவரிதழ் பவளவாயோ தூயதாமரை கண்களோ துவரிதழ் பவளவாயோ ஆயசீர் முடியும் திசும் அடியரோர் ககலலாமே ஆயசீர் முடியும் திசும் அடியரோர் ககலலாமே. பாயுநீரரங்கந்தனுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர் ககலலாமே. 20வது பாசுரம் திருமாலையிலே. போன பாசுரத்தாலே அவருக்கு எம்பெருமானை அனுபவித்து தானும் உடலெல்லாம் உருகி போயித்தே என்று தெரிவித்தார். சம்சாரிகளான நாமோ உண்டியே உடையே அப்படின்னு இருக்கோமே, எங்களுக்கெல்லாம் நன்னா ஸ்திரமா இருக்கோமே, மனதில் ஒரு கலக்கமும் இல்லையே, எங்களால் நன்னா இருக்க முடியறதே, தேவரீதியே இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நாமெல்லாம் ஆழ்வாரை கேட்டோமா? அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்றார், பெரிய பெருமாளை சேவித்த பிற்பாடு நமக்குத்தான் அகங்காரம் அமகாரம் இருக்குமா? பகவது ஸ்வரூபம் தெரிந்த பிற்பாடு நமக்குத்தான் அகங்காரம் அமகாரம் இருக்குமா? அல்லது எம்பெருமானை அனுபவிக்கத்தான் இந்த மனதானது செல்லாதா? இப்படி நீங்கள்லாம் இப்படி இருக்கலாமா? நம்மால் அது முடியாது, ஏனெனில் நமக்கு அகங்காரம் அமகாரம் போயித்தே தொலைந்ததே அப்படின்னு நமக்கு பதில் சொல்லுகிறாராம் ஆழ்வார் இப்பாசுரத்தாலே. அப்படி சொல்ல ஆரம்பிச்சதுதான் பாயும் நீர் அரங்கம் என்று தெரிவிக்கிறார். அப்படியே காவேரி ஓடுறதொல்லு பாயும் நீர் அரங்கம். இந்த திருவரங்கமே ஒரு பள்ளமடை என்று சொல்லுகிறார்கள். திருவரங்கம் அப்படின்னு சொன்னா பள்ளமடை, மேட்டுமடை அப்படின்னு சொன்னா தீர்த்தமானது மேலே போக வேண்டும். அப்படி போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் ஆழ்வார்கள் எல்லாருமே நாயிகா பாவத்திலே மண்டிட்டு பாசுரங்கள்லாம் பாடுகிறார். அதாவது நம்மாழ்வார் நாயிகா பாவத்திலே பாடுவர், திருமங்கை ஆழ்வார் நாயிகா பாவத்திலே பாடுவர், குலசேகர பெருமாள் நாயிகா பாவத்திலே பாடுவர். இவாள்லாம் நாயிகா பாவத்தில் பாடுவது அப்படிங்கிறது ஒரு மேட்டுமடை. மேட்டுமடைனா மேலே நோக்கி போகணும், ஜலம் மேலே மேடா இருக்கிற இடத்துக்கு போகணும்னா கொஞ்சம் கஷ்டம் தானே. ஏன்னா நாயிகா பாவத்தை ஏறிட்டு கொண்டு பாட வேண்டும். ஆனால் ஆண்டாளுக்கு அந்த குறையே இல்லையோ, ஜன்மசித்தமாக தானும் பெண் பிள்ளையாகவே அவதரித்தபடியினாலே அவளுக்கு அது பள்ளமடை. ரொம்ப சுலபமாக எம்பெருமானை அனுபவிக்க முடியும். இவர்களெல்லாம் ஏறிட்டு கொண்டு தன்னை நாயிகாக பாவித்து கொண்டு பாட வேண்டும். இப்ப திருவரங்கம்ங்கிறது எப்படி இருக்கான்னா அது பள்ளமடையாக இருக்கிறதாம். அதனாலதான் பாயும் நீர் அரங்கம் என்று. ஏன்னா இந்த இடத்துக்கு தான் ஆழ்வார்கள் அத்தனை பேரும் வந்து சேர வேண்டும் என்று படுகாடு கிடந்தவர். படுகாடுன்னு பல இடங்களில் வியாக்கியானத்தில் வரும். படுகாடு கிடப்பர்கள் ரிஷிகள் எல்லாம் எம்பெருமான போய் சேவிக்க வேணும், கண்ணன் பெருமானை சேவிக்க வேண்டும் என்று பசு நிறை கொட்டிலே படுகாடு கிடப்பர்கள் வியாக்கியானத்தில் எழுதுவார். பசு நிற கொட்டில்ல கிருட்டாவதாரத்திலே எம்பெருமான சேவிக்கணும்னு என்ன பண்ணுவாளா, ரிஷிகள்லாம் வந்திருப்பாங்க. படுகாடு அந்த கொட்டில்ல வந்து நிப்பாளாம் வாழலாம். கண்ணன் இங்கே தானே வருவான்,
பசுமாடை பார்க்க வருவனே, கண்ணுக்குட்டியை பார்க்க வருவனே, அவனை சேவிக்க வேணும். என்று படுகாடு கிடப்பர்கள் அப்படின்னு வரும். அதுபோல ஆழ்வார்கள் எல்லாரும் எங்க மண்டி கிடக்கணும்னு ஆசைப்படுவாளா? திருவரங்கத்துக்கு. ஏன்னா பட்டர் தெரிவிக்கிறார், ரொம்ப ஆச்சரியமான ரங்கநாத ஸ்தோத்திரத்திலே தெரிவிக்கிறார். கதாகம் காவேரி விமலசல் கதாகம் கதாகம் பீதகலுஷா கதாபாதம் புண்ணியே மகதி புலினே மங்களகுணம் பவேயம் ரங்கேஷம் கமலநயனம் சேஷசயனம் கதாவாதம் புண்ணியே மகதி புலினே மங்களகுணம் கதாகம் காவேரி விமலசலிலே வீதகலுஷா என்று தெரிவிக்கிறார். கதாகம் காவேரி அதாவது வீதகலுஷா. எனக்கெல்லாம் இந்த லோகத்துல நாம் இருக்கோம், ஏன்னா நமக்கெல்லாம் அப்படியே கில்மிஷம் அங்கங்க அப்படி அப்படியே இருக்கும் இல்லையோ, நமக்கெல்லாம் கூடவே தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப சாத்திகர்களாக நாம் இருக்கிறோமானா ரொம்ப கொஞ்சம் கெல்மிஷத்தோடு தானே இருக்கிறோம். கல்மஷம் சொல்றோம் இல்லையோ, அது ரொம்ப கொஞ்சம் கிருத்திரு புத்தி, இப்படி சொல்றது, அப்படி பேசுறது, அப்படி சொல்றது, நையாண்டி பண்றது, நக்கல் பண்றது, இதெல்லாம் நமக்கு இருக்கும் இல்லையோ. பட்டர் தெரிவித்துக்கிறார், நம்மெல்லாம் இப்படி இருக்கோமே, அந்த எம்பெருமான சேவித்த பிற்பாடுன்னோ நமக்கு அதெல்லாம் விலகி அகங்காரங்கள் குலைந்து நாம் எம்பெருமானையே நினைக்க வேண்டும் அப்படிங்கிறபடியாக இருக்க வேணும் இல்லையோ. கதாகம் காவேரி விமலசலிலே வீதகருஷா பவேயம் ரங்கேஷம் கமலநயனம் சேஷசயனம் பூகி கண்டத்வயசரச ஸ்னிக்த நீரோபகண்டாம் ஆவிர்மோதஸ்திமித சகுணானூதித பிரம்மகோஷாம் என்று கமலநயனம் சேஷசயனம், அவன் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடியதான அந்த சயனமோ கமலம், அப்படியே ரொம்ப ஆச்சரியமான சயனமாக எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய சயனமோ சேஷசயனம், எம்பெருமான் அந்த பாம்பனையிலே பள்ளி கொண்டிருக்கிறான். அதைத்தான் தெரிவிக்கிறார். ஆஹா, பாயுநீர் அரங்கம் என்னால் இந்த இடம் தான் பள்ளமடையாக உள்ளது. ஏன்னா எல்லாரும் சேரக்கூடியதான ராஜதானின்னு சொல்லப்படுகிறதான திருவரங்கம் இருக்கு. ஆழ்வார்கள் அத்தனை பேரும் படுகாடு கிடந்தது திருவரங்கத்திலே, ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் படுகாடு கிடந்தது திருவரங்கத்திலே. அப்படின்னு பார்த்தா இதுதான் பாயுநீர் அரங்கம். தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட, தன்னுள் பாம்பனை பெருமாள் சயனம் சயனிச்சிருக்காரோ இல்லையோ, அது பார்த்தா அந்த சயனமே ஒரு போகமான சயனம். இதை நம்ம பார்த்துட்டோம், இதை சேவிச்ச பிற்பாடு மற்றொன்ன பார்க்க முடியுமான்னா, சேவித்த பிற்பாடு இதை, அதாவது ஆழ்வார் பெரியாழ்வார் தன்னுடைய திருமொழியை சாதிக்கிறாரோ இல்லையோ, வெள்ள வெள்ளத்தின் மேலொரு பாம்பை இட்டு, வெள்ள வெள்ளத்தின் மேலொரு பாம்பை இட்டு, அதாவது ரொம்ப ஆச்சரியமாக மிருதுவாக இருக்கக்கூடிய ஒரு சயனத்திலே எம்பெருமான் சயனிச்சுட்டு இருக்கான். அவனுடைய திருமேனியும் ரொம்ப சௌகுமாரியமா மிருதுவா இருக்கும், மாதுரியமாக இருக்கக்கூடிய திருமேனி. அந்த திருமேனிக்கு இந்த ஜனம் பட்டுதுன்னா என்ன ஆகும்? நொந்துபடுமா? அதுவே பூ மாதிரி இருக்க, அந்த பூ மாதிரி இருக்கிறதுலே நொந்துபடுமா தேய்த்தப்பட்டாங்க. அதனால அதுக்காக மிசு 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 மிசுன்னு இருக்கக்கூடியதான பாம்பு, அதுதான் ஆதிசேஷன். இந்த ஆதிசேஷனம் பெருமாள் எப்படி இருக்குன்னா மெத்த விரித்தார் போல்னு சொல்றது. வெள்ள வெள்ளத்தின் மேலொரு பாம்பை மெத்த விரித்தார் போலேன்னு ஆழ்வார் சொல்றார். அது அப்படியே மிருதுவா இருக்குமா? இப்பெல்லாம் ஜலத்துல படுக்கையெல்லாம் வருது பாருங்க. ஆனா பெருமாள் அன்னைக்கே அவர் ஆதிசேஷ பத்யங்கத்திலே தானும், இதுவே ஒரு பார்க்கடல், அந்த பார்க்கடல் மேலே ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷன் மேல ஒரு மிருதுவாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சுத்த சத்துவயமான திருமேனி அது சேனிச்சுருக்கான் அந்த இடத்துல. அப்படி ஏன்னா இவர் பெருமாள் இப்படி சேனிச்சார்னா அப்படியே காத்த அப்படியே மூச்சை பிடிச்சி வரும். சரி, அந்த பக்கம் சேனிக்கிறாருன்னா அப்படியே விடுவரும். இப்படி மேலும் கீழும் மேலும் கீழுமாக அந்த சயனத்தில் இருக்கக்கூடியதான அழகே தனி அழகு. ஏன்னா நிற்கிறது ஒரு அழகு. பெருமாள் நிறைய உபதேசங்கள்ல நின்று இருக்கோம், அது பரவாயில்லன்னு இதுக்காக இப்படி சொல்றாரு அப்படின்னு தோணலாம். ஏன்னா இந்த சயன திருக்கோலத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை மத்தொன்னுக்கு இல்லை. ஏன்னா ஸ்வயம்பக்த கஷேத்திரங்கள்னு சொல்றோம். அந்த 8ல பார்த்தோம்னா சயன திருக்கோலம் இருக்கிறது ஒருத்தர் தான், அதை எல்லாம் நின்ற திருக்கோலம் தான். அப்படின்னு பார்த்தா அதுலேயும் பெருமை இவருக்கு தான் தனித்தன்மை. ஆஹா, அவர் சயனித்துக் கொண்டிருக்கார். பாயும் நீர் அரங்கந்தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்டார். இந்த பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள், இவருக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மை, அந்த பாயும் நீர் அரங்கந்தன்னுள்
பாம்பு அணை அப்படின்னா அவர் அப்படியே பெருமாள் அப்படி அவ்வளவு அழகா அணைத்து கொண்டு அனந்தமாக இருக்கக்கூடியவன், அந்தமில்லாதவன் எம்பெருமான். அந்த அந்தமில்லாத இருக்கக்கூடிய எம்பெருமானை அந்தப்படுத்தினது ஆதிசேஷன். அதனாலதான் அவருக்கு அனந்தன்னு பேரு. அனந்த சயனம். தான் அந்தமே இல்லாமல் இருக்கக்கூடிய எம்பெருமானை இத்தனை அடின்னு சொல்லி பெருமாள் அதுக்குள்ள அர்த்தப்படுத்திட்டாரோ இல்லையோ, அனந்தன். அப்ப அந்த பாயுநீர் அரங்கன் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார். ஏன்னா மாயங்கிற சப்தம் இருக்கோ இல்லையா, அது ஆச்சரியமான செயல்களை செய்யக்கூடியவன் அர்த்தம். மாயன்னு சொல்லிட்டா ஆழ்வார் தெரிவிக்கிறார். நம்ம ஆழ்வாருடைய பாசுரத்திலே ஏறாறு கோலம் திகழ கிடந்தாய் கண்டேனம்மானேன்னு திருக்குடந்தை 6வது பதியத்தில் சொல்றார். ஏறாறு கோலம் திகழ கிடந்தாய், நிற்கிற பெருமாளுக்கு இருக்கக்கூடிய பெருமையை காட்டிலும் பல மடங்கு, வீற்றிருந்த திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை காட்டிலும் பல மடங்கு. அப்படி பார்த்தா இவர் சயனம் இருக்கே, அப்படி சயனம். ஏறாறு கோலம் கிடந்தாய், ஆணையை போல கிடக்கார். மதம் கிடைத்த ஆணையை போல. இந்த சயனத்துக்கு ஒரு சயனம் ஒரு ஒப்பாக இருக்க முடியுமா என்னால் இந்த சயனத்துக்கு ஒப்புன்னு ஒரு சயனத்தை சொல்லவே முடியாது. அந்த மாதிரி சயனம். ஏன்னா அவருடைய திருமேனியில் இருக்கக்கூடிய வடிவழகு திருவடியிலேருந்து தொடக்கமா திருமுடி ஈராக. அதைத்தான் சொன்னார், பாயுநீர் அரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார். பாம்பனையில பள்ளி உண்டுண்டே மாயமான சேட்டுதங்களை பண்ணுகிறார். எல்லாரையும் தன்பால் வர வைக்கிறார். எல்லோருக்குமாக அனுகிரகத்தை பண்ணுகிறார். அப்ப மாயனார், மாய அப்படிங்கிற சப்தம் ஆச்சரியமான செயல்களை செய்யவன் மாயனார். திருநன்மார்பும் திருநன்மார்பும் சொல்லிட்டார். இது வரை திருநன்மார்பு பெருமானுடைய திருமார்பு எப்படி இருக்குன்னா, இந்த பாசுரத்துல முடியும் வரைக்கும் பாயுநீர் அரங்கந்தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார். இது சயனிச்சுட்டு இருக்கிற சயனத்தை பார்த்தோம்னா, அதாவது சித்திரகூடத்திலே ராமன் தானும் சயனித்துக் கொண்டிருக்கானாம். அந்த சயனத்தை போட சமயா போதித ஸ்ரீமான் சுகசுத்த பரந்தபகா என்று தெரிவிக்கிறார் வால்மீகி பகவான். சமயா போதித ஸ்ரீமான் சுகசுத்த பரந்தபகா. சித்திரகூடத்துல ராமன் அப்படி சீதா பிராட்டியினுடைய திருத்தொடைகளிலே தலையை வைத்துக் கொண்டு தானும் சயனித்துள்ளார். காகாசுரன் வந்து பலாத்காரமாக பிராட்டியை வந்து அழகாலே கொத்துகிறான். அப்படி இருக்கிற போது இவ்வளவு அழகாக சயனித்துக் கொண்டிருக்கானே எம்பெருமான். அவனுடைய சயனத்தை தூங்குற போது கூட அழகுன்னா, நம்ம எல்லாம் தூங்குற போது பார்க்க சிக்காது இல்லையா, பெருமான் சயனத்தின் இருக்கிறத பார்த்தோம்னா அதுதான் அழகு. சமயா போதித ஸ்ரீமான். ஸ்ரீமான் தூங்குற போதே ஸ்ரீமானா. நம்ம எல்லாம் எப்படி இருந்தாலும் ஸ்ரீமான்னு கிடையாது, ஏதோ பேருக்கு நம்ம ஸ்ரீமான் முன்னாடி போட்டுக்க வேண்டியதானே தவிர, ஆனா ஸ்ரீமான் அப்படின்னு சொல்ல முடியுமானா இல்ல, அவன் தான் ஸ்ரீமானாக எவ்வளவு அழகா சயனிச்சிருக்கான்னா அதை பார்த்துட்டு பிராட்டி என்ன அழகா தூங்குறான் தான் ராமன் அப்படின்னா. அப்பதான் அழகால வந்து குத்தினான். அதுக்கப்புறம் தான் திரீன்லோகான் சம்பரிக்கிரமியா என்று தன்னுடைய எடுத்து பெருமாள் தானம் உச்சரணம் பண்ணி தர்பையை விட்டா இது எல்லாம் 3 லோகம் சுத்தி வந்து கடையில விழுந்தான் என்று சொல்கிறோம் காகாசுரன். அப்படி அழகாக தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெருமான் அதைத்தான் பாயுநீர் அரங்கந்தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார். திருநன்மார்பு. இந்த திருநன்மார்பு பிராட்டி உள்ளுக்குள்ள எழுந்துள்ளாரோ இல்லையோ, அவ திருவடி பட செம்பஞ்சி குழம்பு போலே இருக்கக்கூடிய இடம். திருவடி பட்டு செவப்பா இருக்கான். அதுக்கப்புறம் புஷ்பங்கள்லாம் வேற இருக்கான். பிராட்டி சாத்திருக்காளோ இல்லையோ. இதைத்தான் பராசரப்பட்ட ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அதாவது வேதாந்தா தத்துவசிந்தைஹி முரவி துரசியத் பாதசிந்தைஹி தரந்தின்னு தன்னுடைய ஸ்ரீகுண ரத்ன கோஷத்திலே பராசரப்பட்டர் தெரிவிக்கிறார். வேதாந்தாம் தத்துவசிந்தாம் முரவி துரசியத் பாதசிந்தைஹி தரந்தி என்று வேதாந்தங்கள் எல்லாம் பார்க்கறதா யாருதான் பரமாத்மா, இங்க இருக்கக்கூடிய உலகத்துல யாருதான் தேவர்களுக்கு தேவனாக தேவாதிராஜனாக பரம்பொருளாக பரமாத்மாவாக இந்த அகிலத்துக்கும் ஜெகத்காரணனாக இருக்கக்கூடியவன் யாருன்னு பார்த்துதான் பிராட்டி இருக்கக்கூடிய திருமார்பு இருக்கோ இல்லையோ, அந்த திருமார்புல பாரு செம்பஞ்சி குழம்பு போலே அதில் அப்படியே புஷ்பங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய மாயனாராக இருக்கக்கூடிய எம்பெருமான் இவன் தான் எம்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டுதான் வேதாந்தங்கள் எல்லாம். அப்ப வேதாந்தா தத்தசிந்தாம் முரவி துரசி எத் பாதசிந்தைஹி தரந்தின்னு அங்கே முடிவு நுடுத்தது. அப்படி பட்டர் தெரிவிக்கிறார். ஸ்ரீ குண ரத்தன கோஷத்திலே பராசர பட்டர் தெரிவிப்பது. அப்படி பார்த்தா பெருமானுக்கு திருநன்மார்புன்னு சொன்னா ஒரு க்ஷணம் கூட தானும் தன்னை பிராட்டியை விட்டு பிரியாது இருக்கக்கூடிய அகலகில்லேன் இறையும் என்று அதன் மேல் மங்க உரமார்பா என்று ஆழ்வாருடைய பாசுரம், நம்ம ஆழ்வாருடைய பாசுரம். திருநன் மார்பும்
மரகத உருவும் தோளும். மரகத உரு அப்படியே மரதகத்தை போலே, பச்சையை போலே, மரதகப் போலே இருக்கக்கூடியதான அழகு. திருநன் மார்பும் மரகத மரதக உருவும் தோளும். இந்த உருவு தனியா சொல்லி ஆகணுமா? பெருமானுடைய திருமேனி வடிவழக போய் தனியா சொல்லணுமான்னா அதை தனியா ஒண்ணு சொல்ல வேண்டாம். இந்த எல்லாத்தையும் சேர்த்து சொல்லும் போது மரகத உருவு அப்படின்னு சொல்லிட்டா. அதாவது பாயுநீர் அரங்கந்தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோளும். தோளுக்கு தனியா சொல்லணுமான்னா அந்த இதெல்லாம் ஒவ்வொன்னா பார்க்கிற போது பெருமானுக்குன்னு இருக்கக்கூடிய தோள் மல்லாண்ட திண்டோள். அந்த திருத்தோள்களை பார்த்தால் கண்டபாத்தால் உலகே தரதரன் என்னான்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்படி தேவப்பெருமாளை பொதுவாக சொல்லுவா. அவர் நிக்கிறத பார்த்தோம்னா அப்படி நிற்கிறார்னா இதுக்கு மேல ஒன்னும் நிமிர்ந்து நிற்பதற்கு வழி இல்லை. ஏன்னா ராஜாதிராஜ சர்வேஷாம் அப்படிங்கிறத தெரிவிப்பதே இவன் ஒருத்தன்தான். இவன் தான் இந்த உலகத்துக்கே ரட்சகன், சர்வரட்சகன், ஜெகத்காரணன் அப்படின்னு சொல்லும்படியாகவோ தேவபெருமாள் நிற்கிறார்னு சொல்லுவார்கள். அப்படி உயர் நலமுடையவன் எவன் அவன் அப்படின்னு சொன்னார் ஆழ்வார் முதல் பாசுரத்தாலேயே. இதைத்தான் புறத்தாழ்வான்னு சொல்லுவாரான். இந்த எம்பெருமான இத ஆழ்வார் தெரிவிச்சிருக்காரு. இந்த வாக்கு எப்படி இருக்குன்னா மற்ற பேரெல்லாம் அப்படியே மிடற்ற பிடித்து அப்படியே குறவளையை நெருக்கிற மாதிரி இருக்கு இந்த வார்த்தைன்னா. உயர் நலமுடையவன். பெருமாளுக்கு குணங்கள் உண்டு, விபூதி உண்டு, அவனுக்கு அடையாளங்கள் லிங்கம் உண்டு. அவன் பகவான், அவனுக்கு விபூதி உண்டு. பகவான் அவனுக்கு கல்யாண குணங்கள் உண்டு. பகவான் அவனுக்கு அடையாளங்கள் உண்டு. விசிட்ட அற்புதமாக எல்லாவற்றோடும் சூழ்ந்திருக்கக்கூடியதான எம்பெருமான் பெருமாள். நித்தியசூரிகளாக மேல இருக்கக்கூடியவன் எம்பெருமான். ஆதிசேஷன் என்ன, அனந்தன் என்ன, விஸ்வக்ஷேரன் என்ன, கருடன் என்ன, நித்தியசூரிகள் என்ன, இப்பிராட்டிமார்கள் என்ன, இவர்களோடு சேர்ந்து குழுமி இருக்கக்கூடியதான எம்பெருமான். அதைத்தான் தோளும் என்னால் அது தனியே சொல்லணுமா அப்படின்னு நான் சொல்ல வேண்டாமே. அதோடு சேர்ந்துதான் மரகத உருவும் தோளும் தூயதாமரை கண்களும். தூயதாமரை நன்னா அப்படியே இது தூயதாமரை கண்களும்னா இந்த திருக்கண்கள் தான் எத்தனை தூரம் நம்மளை கடாட்சம் பண்ணுகிறது. அந்த தூய தாமரையை ஒத்ததான கண்களா தூயதாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும். அதாவது உபனிஷத்து வாக்கி சொல்லுது அவாக்கியநாதரகா என்று ஒரு வார்த்தை சொல்லுது. பெருமாள் வாக்கு சொல்லுவனா பேசுவனா அப்படின்னா அவாக்கியநாதரகான்னு சொல்லுது. அப்படின்னா பேசுவது அப்படிங்கிறது அவன் எம்பெருமான் வாக்காலத்தான் சொல்லணுமா இல்லையோ இல்லையோ. அதே போல அனாதரவற்றவனாக இருக்கிறான். எல்லாரையும் பெருமாள் பார்க்கிற போது எப்படி பார்க்கிறான்னா எல்லாரையும் ஒரு ஆதரமற்று பார்ப்பது போலே. ஆதரமே இல்லை அப்படித்தான் இருக்கானா. உபனிஷத் வாக்கியம் சொல்லுகிறது அனாதர வாய். அதாவது அந்த சொல்ற போதே அவாக்கியநாதரா என்று சொல்லுகிறதோ இல்லையோ அப்படி எம்பெருமான் தூயதாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும். அந்த வாக்கு தூயதாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும். பவளவாய் அந்த அவனுடைய அந்த அந்த பார்த்தா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பற்களையெல்லாம் பார்க்கிற பொழுது துஜசந்த சந்திரிகான்னு வேதாந்த தேசிகன். இந்த குழந்தை சின்ன குழந்தை கண்ணனா பிறந்தானோ இல்லையோ பிறக்கிற போதே 32 பல்வரிசையோடு பிறந்தான்னு சொன்னார் சுவாமி. அப்படின்னா 32 பல்வரிசையோடு பிறக்குமா குழந்தைகள் தானா? அவர் அப்படித்தான் எம்பெருமான் பிறந்திருக்கான். அப்பதான் ரூபமேதது அலௌகிகம் என்று வசுதேவர் சொல்றார். ஐயா நீ எல்லாத்தையும் மறைச்சுக்கோ, நீ மாட்டுக்கு இப்படியே காமிச்சேன்னா எல்லாரும் பாபா இருக்கிறவாள எல்லாரும் வந்துருவா, ஒம்புக்கு வந்துருவா, சண்டைக்கு வந்துருவா, உன்னை முடிக்கிறதுக்கு வந்துருவா. அதனால பேசாம நீனுடைய சொரூபத்தை எடுத்துக்குள் குழந்தைய போல் ஆகுன்னு சொன்ன பிற்பாடுதான் தானும் குழந்தையாக மாறினான்னு பார்க்கிறோம். துவரிதழ் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும். ஆயன்னு சொன்னா பொன்னை போல இருக்கக்கூடிய ஆயசீர்னா ரொம்ப பெருமையா இருக்கக்கூடியது. ஆயசீர் முடியும் அப்படின்னு அருள்லையோ. இந்த முடினா பெருமானுடைய கிரீட மகுட சூடாபதம்சன்னு சொல்லுகிறோம். பெருமானார் கத்தியத்துல சாதிக்கிற போது அதாவது கிரீட மகுட சூடாபதம்ச என்று தெரிவிக்கிறாரோ இல்லையோ. அப்ப இது பரியந்தம் பாயுநீரரங்கந்தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோளும் துயதாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும் ஆயசீர் முடி. இந்த பெருமாள் முடின்னு சொன்னா போன பாசுரத்திலே சேஷித்தத்துக்கு அனுகுணமாக சூச்சகமாகனு பார்த்தோம். பெருமாள் போக்தாரம் யஜ்யதபசாம் சர்வபூத மகேஸ்வரம் என்று சர்வலோகங்களுக்கும் மகேஸ்வரனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். போக்தாரம் யஜ்யதபசாம் யஜ்யங்கள் என்ன யோகங்கள் என்ன இதெல்லாம் பண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுடைய கண்களாலே தானே
அனுகூலரையும் பார்க்கவில்லை, பிரதிகூலரையும் பார்க்கவில்லை. அனுகூலர்களை அதே மாதிரி கடாட்சிக்கிறான், பிரதிகூலர்களையும் அதே போல கடாட்சிக்கிறான். அப்படி ஆயசீர் முடியும் தேசும், முடி வரைக்கும் இது பூரா அவயவ சோபையை சொன்னது. ஆரம்பத்திலேருந்து பாருங்க, பாயுநீர் அரங்கந்தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்டார். முதல்ல மாயனார் திருநன் மார்பும் மரகத உருவும் தோளும் தூயதாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும் ஆயசீர் முடியும் திருமுடி. இதுவரைக்கும் பகவானுடைய பெரிய பெருமாளுடைய ஒவ்வொரு அவயவங்களா சொல்லிட்டு வந்தது. அதுக்கு அவயவ சோபைன்னு பேரு. இதே போல திருப்பானாழ்வார் பாடிருக்கிறதான அமரநாதி பிராவலும் உண்டு. கடைசி 9 பாசுரங்கள் வரைக்கும் அவயவம் அவயமாக கொண்டாடினார். நீலமேனி ஐயோ சொல்லி பிடிச்சிட்டா சமுதாய சோபைன்னு சொல்லுவார்கள். அங்கே இங்கே முடியும் பள்ளி கொண்டாலேருந்து பாயுநீர் அரங்கத்திலேருந்து ஆரம்பிச்சு ஆயசீர் முடியும் அது வரைக்கும் இது பூரா அவயவம் அவயவமாக பகவானை அனுபவித்துக் கொண்டு வருகிறார் ஆழ்வார், தொண்டரடிப்புடி ஆழ்வார். அது வரைக்கும் வந்துருதோ. இதுக்கப்புறம் தேசும் அப்படின்னு முடிச்சுட்டார். என்ன தேஜஸ், என்ன தேஜஸ்! பரமேட்டி புமான் நிவர்த்தகா விஸ்வஹா சர்வகா என்ன, சர்வகா என்ன பரமேட்டி புமான் நிவர்த்தகா விஸ்வஹா சர்வகா என்ன, பஞ்ச உபனிஷன்மயமாக இருக்கக்கூடியதான திருமேனி தான் எம்பெருமானுடைய திருமேனி, சத்தமயமான திருமேனி. அப்ப தேசும் அப்படின்னு சொல்லிட்டார். திருமேனி முழுக்க சேர்த்து சமுதாய சோபையா இப்படி எம்பெருமான அனுபவிக்கிறார் ஆழ்வார். எவ்வளவு அழகா பெருமாள் சேனிச்சுட்டு அவன் தானே நம்மை ரட்சித்து கொடுக்கிறான். அவன் தானே இவர்களுக்கெல்லாம் அகங்காரம் மோகாரம் வேணுமா வேண்டாமே? நாம் இருக்கிற பொழுது அவர்கள் அகங்காரத்தோடு இருக்க முடியுமா? சேஷத்துவத்தை காண்பித்து இவன் சேஷன் என்பதை சொல்லி, இவன் தான் அடிமைப்பட்டவன் என்று சொல்லி அவனை ஆண்டான் என்று பொருட்படுத்தி இப்படியெல்லாம் பெருமாள் நம்மளை என்ன அழகா சேனிச்சிருக்கார், என்ன அழகா சேனிச்சிருக்கார்னு தானும் ஆசிரியிக்கிறார். அடியரோர்க்கு அகலலாமே. இவன் சேனிச்சிருக்கிற சேனத்தை பார்த்துட்டு நீங்கள்லாம் வேற எங்கேயா போகலாமா? உண்டி உடைய நீங்க ஓடலாமா? நீங்களாம் எங்கேயுமே போகப்படாது. நீங்க பார்க்க போனா நீங்க இங்கே தான் நிற்கணும். ஆனா வழியில ஏதோ போரேல் வரேல் வந்து இருந்துட்டு போட்டோம். ஆனா அடியவர்களுக்கு அகலலாமா? அடியவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு இது கண்களை விட்டுத்தான் அகலுமா? ஒரு நாளும் அகல முடியாது இருக்கக்கூடியதான திருமேனி திருவுருவன்னோ பெரிய பெருமாளுடைய திருமேனி அப்படிங்கிறத ஆச்சரியப்பட்டு ஆழ்வார் அருளுகிறார் இப்பாசுரத்தாலே. தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருவடிகளே சரணம்.